முதல் மாநில மாநாட்டே சொல்லியிருந்தாரு, நாங்க வந்துட்டு ஆட்சியில அதிகாரம் கொடுக்கிறோம் அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தார். இதற்கு வந்துட்டு யாரும் இசைந்து கொடுத்து ஏதோ ஒரு நல்ல சமிக்கையை கொடுப்பதற்கான எந்த சூழலும் இல்ல தமிழ்நாடு அரசியல் களத்துல அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து புதுசா வந்துட்டு கட்சி தொடங்குறாரு, அன்டெஸ்டட் ஒரு பார்ட்டி, அவருக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குன்னு தெரியாது, அவருக்கு வந்து ஒரு கரிஷ்மா இருக்கு, மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்குன்னு தெரியும். ஆனா வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவரால் வாக்குகளை பெற முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா? இது இன்னும் கூடுதலா சொல்லணும்னாக்கா ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்டு இன்னைக்கு அரசியல் களத்தை தொடர்ந்து முழக்கமிடக்கூடியவர்கள் வந்துட்டு முக்கியமானவர் வந்துட்டு திருமாவளவன் அவர்கள். அவருக்கு விடுக்கப்பட்ட ஒரு சமிக்கை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஆனா அவரே தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க எதுக்கு அங்க போனோம், தொடர்ச்சியா நாங்க வெற்றிகளை பெற்றுக்கிட்டு இருக்கோம், ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியை கட்டமைச்சு பயணப்பட்டு இருக்கோம், எங்களுக்கு அங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்க ஏன் அவர்கிட்ட போனோம் அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டு அங்கேயே அந்த விஷயத்தை டைல்யூட் பண்ணிட்டாங்க. ஆக இது நாள் வரைக்கும் தமிழக அரசியல் களத்துல கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயமே இருந்தது கிடையாது. ஆனா அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படிங்கறத யாருக்கு மாற்றுகிறது இருக்க முடியாது. இங்க கட்சிகளா, அதாவது மக்கள் சக்திகளா இயங்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் அங்கம் வகிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தான். அப்ப ஆனா அதற்கான சூழல் இல்லைங்கிறத பாக்குறோம். அதாவது அந்த கோரிக்கையை விடுத்து கொண்டிருக்கக்கூடிய விசிகாவே வந்துட்டு பெரிய அளவுக்கு அதுக்கு கவனம் கொடுக்கல, தாவேகாவிற்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லைங்கிறத அவங்க வந்துட்டு சொல்லிட்டு கடந்து போறாங்க. இன்னைக்கு ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு எம்எல்ஏ சீட் ஜெயிக்கணும்னாக்கா குறைந்தபட்சம் உங்களுக்கு அந்த சட்டமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35% வாக்குகள் இருக்கணும், உங்களுடைய கூட்டணிக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு வலிமை இருக்கா விஜய்க்கு அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு எழுப்பிதான் அதை பெரிய அளவுக்கு சட்டம் பண்ணாம கடந்து போறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய விஷயம் வந்து உள்ளபடி ஆரோக்கியமான விஷயம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன்.